ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். அதாவது நம்ம தான் தாவேக்காவை காலி பண்ணணும்னு நினச்சா ஆதவர்ஜுனாவே தாவேக்காவை காலி பண்ணுறக்கான எல்லா வேலையும் பார்க்குறாப்புல. என்ன நடந்துச்சுன்னா, நேற்று ஒரு நிர்வாகி நமக்கு ஒரு காலில் ஃபோன் அடிச்சு, என்ன நடக்குதுன்னே தெரிலங்க, எரிச்சலாகுதுங்க, கட்சிக்குள்ளே இருக்கவே வெறுப்பாகுதுங்க, என்ன முடிவெடுக்கிறாங்கன்றத நிர்வாகிகள் கூட சொல்ல மாட்டாங்க, நல்லா மாநில பொறுப்பில் இருக்கேங்க, உங்களுக்கெல்லாம் சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க, என் கட்சியில் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் வீடியோவோ இல்லை போஸ்ட்டோ போட்டதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது, அந்த லட்சணத்தில் இருக்குங்க. என்ன பிரதர் இப்படிலாம் பேசுகிறீங்க? நானும் கொஞ்சம் சாஃப்டாக பேசினேன். இல்லை பிரதர், இதுக்கு மேலே என்னால் போராட முடியல பிரதர், எப்படியும் ஒரு 11-12 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, போனது மயிரா போச்சுன்னு நான் பாட்டுக்கு ஒரு அமைப்பு தொடங்கிட்டு பாட்டுக்கு இருக்க போகிறேன் பிரதர். நீங்கள் திமுக போனாலும் என் குடும்பத்தை சும்மா விட மாட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது கட்சி போனாலும் என்னை கேவலப்படுத்திடுவாங்க, அதனால் போகிறோம் பிரதர் அப்படின்னு ஒரு தகவல். அது ஒரு தகவல். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம ஆதவர்ஜுனாவோட உண்மையான பெயர் செந்தில்குமார் அப்படின்னு சொல்லப்படுது. செந்தில்குமார் எப்போது ஆதவர்ஜுனாவை மாறுறார் என்றால், பல இடங்களில் பல பேர் தற்கொலை பண்ணி கொண்டு செத்தார்கள் இல்லையா, அந்த லாட்ரி, இந்த பணம் எல்லாம், அந்த பணத்தை சுருட்டி பணக்காரனாக இருக்கிறார் இல்லையா அவருடைய மாமனார், அந்த மாமனாருடைய சொத்தெல்லாம் தன்னுடைய பேருக்கு வரும்போது செந்தில்குமார் அப்படின்னு வந்து பேர் இருந்துச்சுன்னா நல்லா இல்லை, அதனால நான் ஒரு கேஷுவலா மாஷ் ஹீஷ் அப்படின்னு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுனா அப்படின்னு வச்சுக்கிட்டா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அவராக மாற்றிக்கிட்டது. ரெண்டாவது, அந்த ஆதவர்ஜுனா பக்கத்தில் ரெட்டி அப்படின்னு வந்தாதான் அவருக்கு பிடிக்குமா. ஆதவர்ஜுனா ரெட்டின்னு சொன்னாதான் அவர் வந்து அறியப்பட்ட ஒரு முகமாக இருப்பார். இதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். சுதாகர் ரெட்டிங்கிற ஒரு நபருக்காகத்தான் வாய்ஸ் ஆஃப் காமன் முதலாக கர்நாடகாவில் பாஜக கேவலம் போயும் இந்த ஆதவர்ஜுனா நேற்று சொன்னார்ல, பேசி மக்களுக்காக அப்படின்னு கிழிச்சு தள்ளினாப்பிள்ளையில, அந்த மக்களுக்காக பேசி தான் வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த பாஜக போடுற எலும்பு துண்டு கறிக்காக நாக்க தொங்க போட்டுட்டு கர்நாடகாவில் போய் வேலை பார்த்தவர் தான் நம்ம ஆதவர்ஜுனா ரெட்டி. அந்த ரெட்டிக்காக வேலை பார்த்தவர். மேடைக்கு ஏற்ற மாதிரி பச்சோந்தியை விட மிக கேவலமாக பேசக்கூடியவர் தான் நம்ம அண்ணன். எந்த அளவில் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசுலேயே நக்சல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அரசியல்வாதிகள்லாம் டுமுன்னு சுடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா பிள்ளைல, எனக்கு தெரிஞ்சு நக்சல்ஸ் எல்லாருமே ரெட்டி கம்யூனிட்டியை எதிர்த்து தான் அதிக அளவில் போராட்டத்தையே அவங்க துவங்கினாங்க. அந்த ரெட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான் நம்ம ஆதவண்ணன். அந்த ரெட்டி கம்யூனிட்டியை சேர்ந்த பாஜகவுக்கு தான் மெயினாக பாஜக இந்துத்துவா, இந்த நாட்டை பிளவுபடுத்துகிற இந்துத்துவாக்காக வேலை பார்த்த, எவ்வளோ காசை கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்போ எவ்வளோ காசு கொடுத்தாலும் இவர் வேலை பார்ப்பாருங்கிறது இதிலிருந்து தெரிய வந்திருக்கு. இது ஒரு தகவல். அடுத்ததா, இன்னொரு ஒரு நிர்வாகி, மாவட்ட அளவில் ஒரு சின்ன நிர்வாகி, பேசினவராக மாநில நிர்வாகி, அவர் சொன்னார், எனக்கு இன்னைக்கு ஆதவர் நான் பேசுறது எரிச்சல் ஆயிடுச்சுண்ணே, இந்த ஆள் ஏதாவது செய்யினேன், எனக்கு பிடிக்கல, அந்த ஆளை செய்யினேன் அப்படின்னாரு. சொல்லிட்டீங்கல்ல, டீகோட் எடுத்து செய்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனை கட் பண்ணிவிட்டு டீகோடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம அரசியலாக பாயிண்ட்டாக வந்து பேசணும். இவங்க பேசுகிறதுல கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். கர்நாடகாவில் இது சாதி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க, அப்புறம் தெலுங்கானாவில் சாதி கணக்கு நடத்திட்டாங்க, பீகாரில் நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கர்நாடகா வரும். கர்நாடகாவில் ஒரு முறை எடுத்துட்டாங்க, 2வது முறை எடுக்க வைக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னா, ஏன் சாதி நீ கம்மியாக காட்டிட்ட, ஏன் சாதி எனக்கு வேணும், ஏன் சாதி வேணும்னு உடனே மறுபடியும் காசு செலவு பண்ணி மறுபடியும் கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. ஏண்டா, அது வைக்க காசு இல்லை, எதுக்கு கவர்மெண்ட் காசில் செலவு வைக்கிறீங்க, அது வைக்கிறீங்க நீங்கள்? அப்போ கவர்மெண்ட் காசில் மறுபடியும் சும்மா இது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திடுவோமா? சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன? சிஸ்டமில் உட்காந்துக்கிட்டு இப்படியே தட்டி குப்புசாமி ஐயர் அப்பா ஒரு பிராமின், பெருமாள் அப்பனா இவர் மூத்த பிராமின் அப்படி எழுதிக்கிட்டு இருக்கிறதா லூசு பயல்களா? அதுக்கு அங்கன்வாடி ஊழியர்கள்ல இருந்து ஆசிரியர்கள்ல இருந்து எல்லாரையும் நியமனம் பண்ணி வீடு வீடா தெருவா கிராமமா எல்லாரையும் அனுப்பி அப்படிலாம் போக வைக்கிறோம். அதுக்கு எவ்வளோ அதை சிஸ்டம்ல ஏற்றணும், அதை பிரிக்கணும்.
அதுக்கு எவ்வளோ கோடிகள்ல குறைஞ்சபட்சம் அந்த டேட்டாவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ ஆச்சுன்ற டேட்டாவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலையை சுற்றிடும். கிட்டத்தட்ட 150 கோடி 190 கோடி இப்படியெல்லாம் செலவுகள் அதிகமாயிருக்கு. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலை. அடுத்ததா மெயின் பிக்சருக்கு வருவோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னா எவ்வளவு செலவாகும்? சும்மா சொல்லுங்க, எவ்வளவு செலவாகும்? எவ்வளவு செலவாகும் சொல்லுங்க. அதாவது நான் சொல்றேன், சாதிவாரி கணக்கெடுப்புல பீகார் 2023ல எவ்வளவு கோடி தெரியுமா? 410 கோடி செலவு செஞ்சிருக்கு. அப்படியே கர்நாடகாவில் 420 கோடி. இது 2 முறை எடுத்திருக்காங்க. அடுத்து தெலுங்கானாவில் 160 கோடி செலவாயிருக்கு. அப்படியே நம்ம தமிழ்நாட்டு கம்பேர் பண்ணுவோம். தெலுங்கானாவோட பல மடங்கு பெரிய மாநிலம் தமிழ்நாடு. பீகார் கிட்டத்தட்ட பீகார் ரேஞ்சுக்கு வரும்னு வச்சுக்கோங்க. கர்நாடகாவோட பல மடங்கு பெரிய மாநிலம் தமிழ்நாடு. அப்போ இங்கே எவ்வளவு செலவுகள் அதிகமாகும்? இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா, தாவேகாவிட்ட இதில் இருக்க சிக்கல்கள்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஒருவேளை இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்துது. முதல்ல மாநில அரசு நடத்த முடியாது, மத்திய அரசாங்கம் தான் நடத்தணும். மத்திய அரசாங்கம் ஏற்கனவே 2011 காங்கிரஸ் ஆட்சி போகிறதுக்கு முன்னாடியே மக்கள் கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அந்த டேட்டா வெளியிட்டாலே நமக்கு இப்போ போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மாநில அரசு தனியாக மத்திய அரசு தனியாக நடத்தினா ரெண்டுத்துக்குமே முரண்பாடுகள் வரும். அதனால் ஒரே அதிகாரம் இருக்கிற அந்த மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் பண்ணட்டும்னு நம்ம கேள்வி கேட்குறோம். இங்க இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல முறை தீர்மானம் நிறைவேற்றி நடத்துங்கன்னு சொல்லிட்டாரு. இவருக்கும் நடத்தக்கூடாதுங்கிறது எண்ணம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, கர்நாடகா மாதிரி இங்க வரும். நம்ம அன்புமணி ராமதாஸ் ஐயா சொல்லுவார், என்ன எனக்கு 1,43,00,000 சொல்லியிருக்கீங்க, 1,44,00,000 வரணும்னு ஆரம்பிப்பாரு. இல்ல தென் மாவட்டத்துல இருக்க ஒரு சாதி எந்திரிச்சு வரும், இல்ல கொங்கு மண்டலத்துல இருக்க ஒரு சாதி எந்திரிச்சு வரும். என்ன ஏன் கம்மியா காமிச்சேன்னு சாதி கலவரத்தை உண்டாக்கும். அப்படி விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சாதி நீ என்னை கம்மியா காட்டிட்டேன்னு சொல்லும் போது ஓடவடிய அப்படின்னு விஜய் என்ன சாத்திட்டு அனுப்புவாரா? அதெல்லாம் நடத்த முடியாது, தமிழ்நாடு ஒரு முறை தான் நடத்தும் அப்படின்னு உறக்கமா தேர்தல் வாக்குறுதியில சொல்லுவாரா? இப்படி அவர்கிட்ட தேர்தல் வாக்குறுதியில சொல்லும். முதல் கையெழுத்தே நான் ஒரு முறைதான் நான் சாதி வாக்கெடுப்பு நடத்துவேன், அதுக்கப்புறம் நடத்த மாட்டேன், அதுல எந்த புகார் இருந்தாலும் முடியாது அப்படின்னு அவர் தெளிவா சொல்லுவாரா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஏன் ஒன்றிய அரசை சொல்றோம்னா, ஒன்றிய அரசு கிட்ட அதிகாரம் இருக்கு. அந்த டேட்டா படி அது இந்தியா முழுவதும் சென்சார் எடுக்கும். ஏற்கனவே 2011 எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றோம். சரி, இவங்க அடிச்சு விட்டாங்க. அங்கெல்லாம் சிறப்பான திட்டங்களை மக்களை கவர்ந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றானுங்க. அங்க இருக்கிற அடிப்படை பிரச்சனைகள்ல நான் சொல்றேன். தரவு துல்லியம் குறித்து சந்தேகம். சில பகுதிகளில் மக்கள் சரியான வருமானம் அல்லது சமூக விவரம் சொல்லவில்லை என்று கூறப்பட்டது. சில குடும்பங்கள் கணக்கெடுப்பில் மிஸ் ஆகிவிட்டதாக உள்ளூர்கள் புகார் வந்து கொண்டிருக்கின்றது. மிக வேகமாக நடத்தப்பட்ட சர்வே 2 கட்டங்களில், இது பீகார்ல 2 கட்டங்களில் சீக்கிரமாக நடந்தது. இதனால் கணக்கெடுப்பாளர்கள் எல்லா குடும்பங்களையும் முழுமையாக சரிபார்க்க நேரம் கிடைக்கவில்லை என்று விமர்சனம் வந்தது. நீதிமன்ற வழக்குகள். சர்வே தொடங்கும் போது சட்டப்பூர்வமான அதிகாரம் இருக்கிறதா என்ற கேள்வியில் வழக்குகள் போனது. இதனால் ஒரு கட்டத்தில் சர்வே நிறுத்தப்பட்டு மீண்டும் தொடங்கப்பட்டது. அரசியல் விவாதம். எந்த நேரத்தில் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு இதை வெளியிட்டதால் சில கட்சிகள் இது அரசியல் நோக்கத்திற்காக என்று விமர்சித்தனர். மற்றவர்கள் சமூக நீதி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாமே பெருஞ்சிக்கலாவே இருந்திருக்கு. தரவை பயன்படுத்தும் விதம் இன்னும் தெளிவில்லை. சர்வே முடிவில், நல்லா கேட்டுக்கோங்க, சர்வே முடிவில் ஓபிசி இபிசி போன்ற சமூகங்கள் எவ்வளவு சதவீதம் என்று வெளியிடப்பட்டது. ஆனால் அந்த தரவை வைத்து என்ன புதிய திட்டங்கள் அல்லது ரிசர்வேஷன் மாற்றங்கள் வரும் என்பது இன்னும் முழுமையான தெளிவாகவில்லை என்று கூறப்படுகிறது. இது பீகார். சரி, இந்த ஆளு அடுத்ததா ஒரு ஸ்டேட் சொன்னாப்ல, அந்த ஸ்டேட்டுடைய சொல்றோம். சில குடும்பங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்கலாம், சிலர் சரியான தகவலை சொல்லாமல் இருக்கலாம், வருமானம் சமூக விவரம், இதனால் தரவு 100% துல்லியமாக இருக்காது. 2வது பாயிண்ட், எல்லா இடங்களையும் அடைய முடியாது. சில கிராமங்கள் அல்லது நகர பகுதிகளில் கணக்கெடுப்பாளர்கள் எல்லாரையும் சந்திக்க முடியாமல் போகலாம். இதனால் சில மக்கள் பட்டியலில் சேராமல் போகலாம். அரசியல் மற்றும் நிர்வாக தாமதம். கணக்கெடுப்பு முடிந்த பிறகு தரவு ஆய்வு அறிக்கை தயாரிப்பு கொள்கை முடிவு இவை நேரம் எடுக்கலாம்.
இதனால் மக்கள் உடனடியாக பயன்பார்க்க முடியாது. தரவை பயன்படுத்தாது சில நேரங்களில் கணக்கெடுப்பு நடந்தாலும் அரசாங்கம் அந்த தகவலை வைத்து புதிய திட்டங்களை கொண்டு வராமல் இருக்கலாம் அல்லது மெதுவாக நடக்கலாம். மக்களின் நம்பிக்கை குறைவு. சிலர் இந்த தகவலை அரசாங்கம் எப்படி பயன்படுத்தும் என்று சந்தேகம் கொண்டு தகவல் கொடுக்கும் மறுக்கலாம். இப்படி பல சிக்கல்களை நாம அங்க இருக்கிற ஆளுங்கிட்ட இருந்து பேசி கேதர் பண்ணி வாங்கின விஷயங்கள் எல்லாம். இப்ப இந்த ஆளு ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை இப்ப நடத்துறாருன்ற ட்விஸ்ட் நமக்கு வேணும். இப்ப அன்புமணி அப்புறம் ஜான் பாண்டியன் இவங்கெல்லாம் ஒரே மேடையில் அனைத்து சாதியினர் இருக்காங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து அதை எண்ணிக்கையை காமிச்சு சீட் அதிகமாக கேட்கறது, ஸ்வீட் பாக்ஸை வாங்குறது, அதெல்லாம் வேற. இந்த பக்கம் சிபிஎம் விசிகாலாம் சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் வேணும்னு சொல்ற அரசியலுக்கு பின்னாடி இருக்குன்னா இடஒதுக்கீடு வேணும். எந்த சமூகம் பின்தங்கி இருக்கு, எந்த சமூகத்தில் எந்த நிலையில இருக்காங்க, அவங்க கரெக்டான இடஒதுக்கீடு வேணும், அந்த அரசியல் அவங்களுக்கு இருக்கு. விஜய்க்கு என்ன இருக்கு? விஜய்க்கு சிபிஐ டமுக்கு இருக்கு. ஏன்னா சிபிஐ வந்து விசாரணை கூப்பிட்டுருச்சு. கூப்பிட்ட உடனே அண்ணனுக்கு விடன்னு ஆயிடு போயிடுச்சு. விடன்னு ஆன உடனே எனக்கு கட்சி பணி இருக்குங்க, நான் கட்சி வேலை செய்யணுங்க, எனக்கு நான் இல்லைன்னா மக்கள் பாவங்க, நான் தாங்க மக்களுக்காக குதிச்சுக்கிட்டே இருக்கேன் தினமுன்னு ஆட ஆரம்பிச்ச உடனே என்ன வேலை இருக்குன்னு திரும்ப ஒரே வார்த்தையில சிபிஐ கேட்டுருச்சா. அது வந்து அப்படின்ட்டு டக்குன்ட்டு ஒரு 20 பேரை செட் பண்ணி ஷில்பா குமார் என்ன பண்ணியிருக்காப்புலன்னா நேர்காணல் அப்படின்னு செட் பண்ணி நேர்காணல்ன்ற பேர்ல ஒரு 20 பேருக்கு வேட்பாளர் பட்டியல அறிவிக்கிறன்ற பேர்ல அறிவிச்சிட்டாங்க. ஐயோ மறுபடியும் என்ன செய்யுதா? மறுநாள் எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் இருக்கு. என்ன ஆர்ப்பாட்டம்? ஐயோ என்ன ஆர்ப்பாட்டம்? என்ன ஷில்பா குமார் ஏதாவது சொல்லி தொலையே, புஷி ஏதாவது சொல்லு. எஸ்ஓபி இருக்கு. எஸ்ஓபிக்கெல்லாமா ஏங்க அது உங்க சொந்த கட்சி பிரச்சனைங்க. எஸ்ஓபி சட்டம் ஏங்க இன்னும் 5 நாள்ல தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க. இப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி என்னங்க இது? என்னங்க அது? அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு ஜிஓ பாஸ் பண்ணிடலாம்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எந்த மேடையிலையும் எவனுமே பேசல. அதுல முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம தளபதி என்ன மேடை வாக்குறுதிகள்ல பேசுற இடத்துலலாம் நான் அடுத்த ஜென்மத்துல விவசாயியா பிறப்பேன், அதுக்கடுத்த ஜென்மத்துல என்னமா பிறப்பேன், அப்படி எல்லாம் மண்புழுவா பிறப்பேன், அப்படி இப்படி என்னென்னமோ பேசிட்டு பெண்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றவரு கடைசி வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசவே இல்லை. ஆனா இங்க வந்து திடீர்னு பேசுறாங்க. ஏன்னா சிபிஐ விசாரணைக்கு பயந்துட்டு கட்சி வேலை ஏதாவது செய்யணுமே அப்படின்றதுக்காக இங்க அவசரமா நடத்தப்பட்டதா இந்த 2 டிராமா கூத்து எல்லாம். அதுக்கப்புறமா இவங்க கேட்டிருக்காங்க, தாந்தோன்றி மலையில தான் ஒரு சிபிஐ அலுவலகம் இருக்கு, அங்க வேணா வரட்டுமா? இல்ல மூடிட்டு டெல்லிக்கு வந்துட்டாங்க. இப்ப கட்சி வேலை எதுவுமே இருக்காது. நீங்க வேணா நான் எழுதி தரேன், இந்த 15ஆம் தேதி தளபதி என்ன டெல்லிக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த 10 நாள் படுத்து தூங்க போறாரு. எந்த வேலையும் கிடையாது. 21ஆம் தேதி செந்தில் பாலாஜியை கூப்பிட்டுருக்காங்க. 21ஆம் தேதி அவர் போய் முழு ஆதாரத்தையும் கொடுக்க போறாரு, எல்லா எவிடன்ஸும் கொடுக்க போறாரு. வீடியோ ப்ரூஃப், ஆடியோ ப்ரூஃப் எல்லாத்தையும் என்னென்னலாம் இருக்கோ டைமிங்கோட எல்லாத்தையும் போய் கொடுக்கறதுக்கான எல்லா வேலையும் அவரு ரெடி பண்ணிருக்காரு. இவங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, வாய் தான் இருக்கு. ஷில்பா குமார்கிட்ட வாய் பெண்பிருமாள் இந்தி திணிப்பு அப்படின்னு தான் பேசுவாரே தவிர அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. மாட்டிக்கிட்டாப்புல. இப்ப நேத்து வந்து என்னன்னா கரூர்ல மட்டும் செருப்பு எடுத்து பேசுறாங்க. நீ ஏன் இப்ப திடீர்னு கரூரை பத்தி பேசின? நேத்து ஆர்ப்பாட்டத்துல கரூர்ன்ற மேட்டரே இல்லையே, சம்பந்தம் இல்லாம ஏன் கரூர் பத்தி பேசின? ஏன்னா தளபதியை நாளை கழிச்சு விசாரணை கூப்பிட போறாங்க. அப்ப மறுபடியும் அதை பத்தி மேடையில பேசி ஆகணும்ன்றதான் ஷில்பா குமாரோடைய எண்ணம். அதனாலதான் கரூர்ல செருப்பு எடுத்தடிச்சா. கல்லெடுத்தடிச்சா படாத இடத்துல பற்று, அதனால செருப்பு எடுத்து அடிச்சிருப்பான். இதெல்லாம் பேச்சா? அவன் அந்த வீடியோ உண்மையிலேயே மனம் இருக்க தமிழ் சொந்தங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே தெரியும், செத்துக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து கீழே குனிஞ்சு எதையும் எடுக்க முடியாது. இங்க இருக்கிறான் ஒருத்த மட்டும்தான் சேஃபஸ்ட் சோன்ல மேல நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அதான் நம்ம விஜய் அண்ணன். அவர்கிட்ட மட்டும் தான் மைக் இருக்கு, அவர்கிட்ட தான் கம்யூனிகேட் பண்ண முடியும், காப்பாத்துன்னு சொல்ல முடியும், நீ வாப்பாடு அவரால் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ண முடியும். அப்போ அவனை தான் அவர் கான்டாக்ட் பண்ண முடியும். அவன் இங்க இருந்து செருப்பை தான் வீசி எறிய முடியும். அவன்கிட்ட இருக்க ஆப்ஜெக்ட் அதுதான். அவன் எரிஞ்சிட்டு என்ன செஞ்சான்? பயந்து ஓடுனானா, இல்லை ஏதாவது சிரிச்சானா, இல்லை விளையாடினானா? இங்க ஒருத்தன் அப்படிங்கிறான். இந்த ஒரு உடல் மொழியை புரிஞ்சுக்காதவன் உண்மையிலே தற்கொலையாதான் இருப்பான், அது வேற. இதை விட எவன் தெளிவா பேச முடியும்? இப்படி பல வீடியோ ப்ரூஃபா செந்தில் பாலாஜியும் கொடுக்க போறாரு. நம்ம விஜய் என்ன நக்கிட்டு சாக போறாரு, அது வேற பக்கம். இதுல வேற இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா எஃப்ஐஆர் டெலிட் பண்ணுவாங்கடா. டேய் இது என்னங்கடா மொபைல்ல இருக்கிற கேலரியாடா? மார்க்கால்
டெலிட், ரீசைக்கிள் பின் டெலிட் அப்படின்ற எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்றதுக்கான ஐயோ இந்த தற்குறி மூத்த தற்குறியா இருக்கா. சரி விடுங்க, அதை விடுங்க. அடுத்ததா இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, நோண்டக்கூடாத இடத்த நோண்டி விட்டாப்புல. யாருன்னா யாரு ஹீரோ கேட்கிறாருல சொல்லுடா அப்படின்னு நம்ம ரஜினிகாந்த நோண்டி விட்டுருக்காப்புல. நீ பாட்டுக்கு மூடிட்டு அரசியல் பண்ண வேண்டியதானே. அவங்க ஓட்டையாவது வாங்குறதுக்கான வேலையாவது பார்த்துருக்கலாம்ல. ரசிகர்கள் ஓட்டை சும்மா இல்லாமல் ஆன்லைனில் தான் உங்களை அடிக்கிறாங்கன்னா இப்போ ஆஃப்லைன்லேயும் உங்களை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று ரசிகர் மன்ற நிர்வாகி வந்து புகார் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இன்னும் 2-3 பேர் கண்டனம் தெரிவிக்க வச்சிருக்காங்க. மூடிட்டு இருக்க வேண்டிய வேலையை விட்டுட்டு நம்ம விஜய் அண்ணனுக்கு அதுக்கு நல்லா முன்னாடி ஒரு ஆட்டம் போட்டேன். ஜமுக்கு நப்பான் திமுக்கு தப்பான் திமுக்கு தப்பான்றலாம் ஆட்டம். எதுக்குன்னா நம்ம விஜய் அண்ணாவுக்கு குழியை நோண்டிக்கிட்டு இருக்கிறதே ஆதவர்ஜனா தான். குழியை நோண்டிக்கிட்டு இருக்காப்புல. எப்படி மேலே எந்திரிச்சு வரக்கூடாது. அது எந்த மாதிரி குழிங்கிறீங்க? 6 அடி குழிலாம் கிடையாது. அது இருக்கும் அகல பாதாள குழி. இந்த ஸ்பார்டன்ஸ் படத்துல ஒருத்தரை உள்ள தூக்கி போடுவாங்கல்ல, தூதுவர்களை கொள்வது அரசமைக்கு எதிரான ஒன்று, இதுதான் எங்கள் ஸ்பார்டன் சட்டம் அப்படின்னு எட்டி மிதிப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஜயை வெட்டி மிதிக்கிறதுக்காகத்தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஸ்பார்டன்ஸ் படம் புரியலன்னா நான் வந்து உங்களுக்கு கூலியில அந்த மலையாள நடிகர் அவரை இந்த இப்படி ஆடுவார்ல, அவர் தூக்கி குழிகளை போடுவாங்க. அந்த குழி மரண குழியா இருக்கும். எட்டி எப்பனாலும் எந்திரிச்சு வந்துருவாயா. அந்த மாதிரி குழியை விஜய்க்காக வெட்டிக்கிட்டு இருக்காப்புல. வைத்தறிச்சல்ல கூட்டணி நீங்க 32 சீட் 42 சீட் வைங்க அப்படின்னு. ஏன்னா ஒருத்தனும் கூட்டணிக்கும் வரல. கடைசி வரைக்கும் நம்பி 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 காத்திருந்த ஒரு பீஸும் வரல, ஒரு கூட்டணி கட்சியும் வரல. இவங்களுக்காக பேசிக்கிட்டே இருந்த முஸ்தபா நோம்பு கஞ்சியாவது வாங்கி கொடுத்தாரு போன வாட்டி. இப்ப அந்த நோம்பு கஞ்சி கூட வழி இல்லை. கஞ்சிக்கு வக்கத்து போய் நிக்கிறாங்க. இப்ப கடைசியில காளியம்மா வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு காளியம்மாவும் காலை வாரி விட்டாங்க. காளியம்மா உங்க மேல கண்மையாக வண்டிக்கிறோம். நீங்க எப்படி நீங்க போய் அங்க தளபதி ஏமாத்துவீங்கன்னு எனக்கு தெரியல. மனசாட்சியே இல்லை உங்களுக்கெல்லாம். உங்களை நம்பிதான் இருந்தாரு. பெண்களுக்கு ஒரே ஒரு பொறுப்பு மாநிலத்தில் ஒரு பொண்ணை கொடுத்து நம்ம அழகு பார்க்கலாம் நினைச்சு காத்துக்கிட்டு இருந்தாரு. கண்மையாக வண்டிங்க. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நீ சீக்கிரமா சொல்றானா போயிட்டீங்கல்ல, பாருங்க இருந்துட்டு போங்க. ஆனா எங்க தளபதி பாவம் சுத்தி இருக்கவங்க எல்லாம் பழி வாங்குறாங்கன்னா புசியானது குழி வெட்டுறாங்க. அப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் விஷயம். சரிடா, அந்த ரேப் கேஸ் பத்தி பேசுறா அப்படின்னு சொன்னா, அந்த பெண் காலை கடனை கழிக்கிறதுக்காக அங்க போயிருக்கிறாங்க. இந்த கூட்டத்துல பேசின ஒரு வக்கீல் சொல்லுது, அந்த பொண்ணு வந்து காலை கடனை கழிக்க போது ப்ரொடெக்ஷன் தரலங்கிறீ. இதெல்லாம் ஒரு என்ன இது எனக்கு ஒண்ணு புரியல சீரியஸா. அதே மாதிரி ஆதவர்ஜனா சொல்றாரு, அமைச்சர் போகல ஒண்ணு செய்யல அப்படின்னு கத்துனாப்புல. தொண்டையை இறுக்கி கத்துனா அது உண்மையாயிரும்னு தமிழ்நாட்டில் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அந்த பெண்ணினுடைய உடற்கூறாய்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி காவல்துறை 6 தனிப்படை அமைச்சிருக்கு. அதிகாரிகள் அந்த கிராமத்துல இருக்க ஒவ்வொரு வீட்லயும் விசாரணை நடத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அந்த இடத்துல ஃபுல்லா ப்ராப்பரா எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸும் பண்ணி தனிப்படை அமைச்சும் அந்த குற்றவாளிகளை கைது பண்றதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டும் இருக்கு. அதுக்குள்ள நேத்து ஒரு சம்பவம், ஒரு பொண்ணு தரமணியில கோட்டூர்புரத்துல கடத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தா அது ஃபேக்கு. அந்த பொண்ணு மனநிலை சரியில்லாத பொண்ணு. அதுக்குள்ள இவங்க பத்த வச்சு எரிய வச்சுட்டாங்க. அப்ப 2வது இவங்க வந்து கழிப்பறையே இல்லைன்னு ஆதவர்ஜனா சொல்றாரு. தமிழ்நாடுல ஒட்டுமொத்த நகராட்சி, ஊராட்சி, சின்ன சின்ன குக்கிராமங்கள் எல்லா இடங்கள்லையுமே தமிழ்நாடு அரசு கழிப்பறையை கட்டி கொடுத்துருக்கிறது. இப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா, ஒருத்தர் சென்ட்ரல்ல இருந்து ஒருத்தர் வீட்டுக்கு வீடு கக்கூஸ் கட்டித்தரேன்னு விளம்பரம்லாம் போட்டார்ல, என்ன பொது இடங்கள்ல கக்கூசா பீல ஈமிக்குது அப்படின்னு பேசி விளம்பரம்லாம் வந்துச்சுல்ல, அவரு எங்க பண்ணாரு? கிராமங்களுக்குலாம் நேரம் பாத்ரூம் கட்டித்தரேன்னாரு. ஜோக்கர்னு ஒரு படம் அதுக்கு நல்ல ஒரு உதாரணமா இருந்துச்சு. அப்ப அவரையும் நீ விசாரிக்கணும்ல, அவரையும் திட்டி இருக்கணும்ல. இல்லை. ஆனா தமிழ்நாடு அரசு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்கு. பொதுவா கிராமங்கள்ல வெளியில போய் கொஞ்சம் ரிலாக்ஸா போயிட்டு வர்றது ஒரு பழக்கம். நான் விக்கிரமங்கலத்திலேருந்து உசிலம்பட்டி வரைக்கும் போற எல்லா ஊருமே என் சொந்த ஊர் தான். கோயில்பட்டி ஆகட்டும், மம்முட்டிப்பட்டி ஆகட்டும், நரியப்பட்டி ஆகட்டும், இல்லை சக்காங்கல்பட்டி, எல்லாமே அங்கே எல்லார் வீட்லையுமே பாத்ரூம் இருக்கு. ஆனா அங்க யாருமே அங்க போக மாட்டாங்க. வெளில காட்டுக்குள்ளதான் போவாங்க. அதுலயும் பெண்களுக்கு தனியான ஒரு இடம், ஆண்களுக்கு தனியாக ஒரு ரிலாக்ஸா போயிட்டு தான் வருவாங்க. எங்கேயோ எவனோ ஒரு அயோக்கிய பையன், திருட்டு பையன், அவன் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கான்னா அவன் உண்மையிலேயே தண்டிக்கப்பட வேண்டியதுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம என்ன கேட்கிறோம்னா, நீ இவ்வளவு பெண்களுக்காக பேசுற, நீ நேத்து நடந்த ஆர்ப்பாட்டத்துல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் என்னன்னா, அந்த பொண்ணு முந்தா நேத்து வந்து ட்வீட்ல போடுது, என்ன சொந்த கட்சி ஆளுங்கனாலேயே நான் பாதிப்புக்குள்ளா இருக்கிறேன். கோகிலா அனீஷ் சொந்த கட்சி நபர்களாலேயே நான் பாதிப்புக்குள்ளா இருக்கேன்னு
உறக்கமா ட்வீட் போடுது. அந்த பொண்ணை ஆர்ப்பாட்டத்துல வச்சு மிரட்டுறானுங்க பொறுக்கிங்க. ஏய் என்ன சமூக வலைதளங்களை மிரட்டுற, என்ன 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 என்னன்னு மிரட்டுறானுங்க. அந்த பொண்ணு ஒத்தாளா நின்று உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குது. அப்படியே 2 நாள் முன்னாடி ரஞ்சனா நாச்சியார்னு ஒரு நிர்வாகி, அவங்க சினிமா துறையிலேயே இருக்காங்க, அவங்களும் இதே மாதிரி உறக்கமா போடுறாங்க. உடனே அவங்கள அப்யூஸ் மேல அப்யூஸ். அவங்க வந்து தம் அடிச்சுட்டு ரீல்ஸ் போட்டாங்க, சரக்கு அடிச்சுட்டு ரீல்ஸ் போட்டாங்க. டே பொறுக்கி நாய, என்ன கூழு கஞ்சி ஊறுகாய் வத்தலையாடா படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு உன்னொன்ன. அப்ப நம்ம அப்படிதான் கேட்க வேண்டி இருக்கும். ஏன்னா அவங்களும் சினிமா துறை, இந்த நொன்னனும் சினிமா துறை. நொன்ன கடைசி படத்துல சரக்கு குடிக்காம என்ன வீட்டுல ரசங்கஞ்சியை வாச்சியா குடிச்சுக்கிட்டு படத்தை ஆட்டினாரு. அப்படிதான் நம்ம கேட்க வேண்டியது. அது ஒரு பொண் அப்படிங்கிறதுனாலயே அதை அவ்வளவு அபியூஸ் பண்ணி அந்த அக்காவை கேவலப்படுத்தினானுங்க. அப்படியே ஒரு 4 நாள் முன்னாடி மதுரையில ஒரு பொண்ணு மருந்து குடிச்சுக்கிட்டு சாக கிடக்குது. அப்படியே ஒரு மாசம் முன்னாடி அஜிதான்ற ஒரு பொண்ணை கார் ஏற்றி கொள்ள பாக்குறாங்க. அப்படியே ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமிய பெண் வீட்டுல செந்தில்நாதன்ற ஒரு பொறுக்கி உள்ள போய் சிலுமிசம் காட்டுறேன். நீங்க எல்லாம் பேசலாமாடா? அப்படியே உன் தலைவனோட வீட்டுக்குள்ள வாங்கடா. டொமஸ்டிக் வைலன்ஸ்ல இருந்து இப்ப நான் கேட்கிறேன், விஜய் தன்னுடைய மனைவியை டொமஸ்டிக் வைலன்ஸ் பண்ணியிருக்காரு, துன்புறுத்தி இருக்காரு, பண ரீதியா பணம் கொடுக்காம பொருளாதார ரீதியா முடக்கியிருக்காரு. இதுக்கு ஸ்டாலின் தான் காரணமா? தனிப்பட்ட பிரச்சனை தானே இது, ஸ்டாலின் காரணமாடா அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்போ பெண்கள் விஷயத்துல முதல்ல உங்ககிட்ட இருந்தாண்டா பெண்களே காப்பாற்றணுன்ற நிலை உருவாகி இருக்கும் போது நீங்க எல்லாம் இப்படி பேசலாமாடா அப்படின்னு இந்த இடத்துல நாம பதிவு பண்ண வேண்டி இருக்கு. கடைசியா நான் ஏதாவது சொல்ல மறந்துட்டேனா அப்படின்னு செக் பண்ணிடுறேன், அப்புறம் நீங்க கோச்சுப்பீங்க. முக்கியமான ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நான் சேலஞ்சுக்கு ரெடி டிபேட்ல உட்கார்றதுக்கு. நான் 1 மாசமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 1 மாசமா டே இந்த சேனலுக்கு வாங்கடா, தாவேக்கா நிர்வாகிங்க வாங்கடா, உட்காருங்கடா, உட்காந்து பேசுவோம், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல திராணி வக்கு மூக்கு இருந்தா வந்து பேசுங்கடா வெண்ணைகளான்னு பேசிட்டு இருக்கேன். ஒருத்தம் வரல. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சின்ன பையன், உன்னை நம்பி அவ்வளவு பெரிய கட்சி ஆளுக்கு வரணுமா? அப்ப நாம என்ன கேட்கிறோம், ஆதவர்னால ஒரு சின்ன பையன், அந்த நம்ம சின்ன பையனை நம்பி பெரிய ஆளுங்களாம் வந்து உட்காரணுமா நம்ம திரும்ப கேட்டுருவோம். தைரியம் இருந்தா என்கிட்ட என் அளவுல இருக்க யாரோ ஒருத்தர் அனுப்புங்க. லோலாமணியோ இல்ல ரமேஷோ இல்ல அனந்தஜித்தோ உட்கார வைங்க, பேச சொல்லுங்க. டேட்டாவோட பேசுவோம், வா உட்காருவா அப்படின்னு கூப்பிடுறோம், வரமாட்டானுங்க. இப்போ மொத்தத்துக்கே போகக்கூடாதுன்னு அறிவிச்சிருக்கானுங்க. இவனுங்க சேலஞ்சு விடுறத பத்தி இவனுங்க பேசுறானுங்க. அப்புறம் ஆதவர்ஜுனா கெஜ்ரிவாலை பத்தி பேசினார். ஒரு ரேப் வந்து டெல்லி நடிக்கும் போது அந்த அர்ச்சனத்தை கெஜ்ரிவால் தூக்கு உட்கார வச்சாங்க சிஎம்மா அப்படின்னு பேசினாரு. தம்பி, கெஜ்ரிவால் அங்க உட்கார வச்சது காரணம், கெஜ்ரிவால் மக்களுடைய மக்களா இருந்தாரு. டே இவர் டெல்லி சிஎம்டா அப்படின்னு பார்த்தா அவர் எந்த இடத்துல இருந்தாருன்னா லோக்கல் ட்ரெயின் 5 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. டே இவர் மக்கள் சிஎம்டா அப்படின்னா சைக்கிள்ல போயிட்டு இருந்தாரு. ஏன்னா அவர் மக்களுடைய மக்களா உளவியலா பழகி போராட்டங்கள் நடத்தி வீதியில இறங்கி எல்லா வேலைகளையும் செஞ்சாரு. அதனால மக்கள் அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த செகண்ட் இந்த நிமிஷம் விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? நீ உதயநிதியை சொல்ற எதுவும் பண்ணலன்னு உதயநிதியோட ட்விட்டர் பேஜுக்கு போடா. நீங்க எல்லாரும் போங்க, உதயநிதி ட்விட்டர் பேஜுக்கு போயிட்டு இன்னைக்கு முழுக்க எத்தனை நிகழ்வுகள்ல கலந்துகிட்டாரு, எத்தனை களப்பணியாற்றினான்னு உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த மினிஸ்டரோட பேஜுக்கு போ. விஜய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஆதவர்ஜுனா நேத்து ஆர்ப்பாட்டம், இன்னைக்கு என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்காரு? புசியானந்த் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒண்ணுமே இல்லை. நேத்து நடந்த ஆர்ப்பாட்டத்துல புசியானந்த் ரியாக்ஷனை மட்டும் பார்க்கணும். முடிக்கிறானா, 1/2 மணி நேரம் பேசுறானே, அவ்வளவுதான் அவங்க ஒருத்தர் அருண்ராஜ் அவன் பேசும்போது இவன் ஒருத்தன் சனியம் பிடிச்சான் பேசியே சாவடிக்கிறான். அவர் கண்டுக்கவே இல்லை. இவ்வளவுதான் இவங்க கட்சி லட்சணம். இவன் இந்த ஆள் என்ன பேசுறாருன்னு கூட யாருக்கும் அங்க கேட்கறதுக்கே திராணி துப்பு இல்லை. இவன் நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் அரசியல்ல ஒரு புள்ளியா கூட இருக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு. நாளைக்கு வந்து ஒரு மாவட்டத்துல தாவேக்கா பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஸ்கேமை லீக் பண்ணலான்னு இருக்கேன். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.